வணக்கம் மக்களே. கேரளா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையும் மனித குலத்தையுமே அச்சுறுத்திய ஒரு ராகிங் கொலை, தற்கொலை, அது இன்னைக்கு ஒட்டுமொத்த மனித குலத்தையே உலுக்கிதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, கேரளாவில் கொச்சிக்கு பக்கத்தில் திருப்புனித்ரா அப்படிங்கிற ஒரு ஊரில் நடந்திருக்கு. இந்த செய்தியை கேட்கலையும் படிக்கலையும் பார்க்கலையும் நாம் எந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட சமூகத்தில் வாழ்ந்துக்கிருக்கோம் அப்படிங்கிறத நினச்சாலே ஏன்டா மனிதனாக பிறந்தோம்னு அளவுக்கு இருக்குது. என்ன சம்பவம் அப்படின்னா, கேரளாவில் கொச்சிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், ஒரு ஊர் திருப்புனித்ரா. அந்த ஊரில் குளோபல் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. இது ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம். சிபிஎஸ்சி ஸ்கூல்னாலே உங்களுக்கு தெரியும், அவங்க வானத்துலேருந்து குதிச்சவங்க மாதிரி. அவங்க மாநில அரசு, அதெல்லாம் மத்திய அரசு எதுலேயுமே கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க. அப்ரூவல் வாங்குறதோட சரி, என்ஓசி கொடுத்துட்டா, மாநில அரசு என்ஓசி கொடுத்துட்டா அந்த ஸ்கூலில் யாரும், எந்த ஏஇஓ டிஓ யாருமே போய் விசிட் பண்ண முடியாது. அந்த ஸ்கூலில் மிஹீர் அகமது அப்படின்னு சொல்லி ஒரு 14 வயது பையன், அந்த பையன் அந்த பள்ளியில் 9வது படிச்சுக்கிருக்காரு. கடந்த ஜனவரி 15ஆம் தேதி அவர் பள்ளி முடிஞ்சு, பள்ளி 2:45க்கு முடியுது. அவர் பக்கத்தில் தான் வீடு. 3:50க்கு வீட்டுக்கு போகிறாரு. அவங்க இருக்கிற வீடு ஒரு 26 அப்பார்ட்மெண்ட் கொண்ட ஒரு வீடு. வீட்டுக்கு போயிட்டு மாடியிலேருந்து 26வது மாடியிலேருந்து குதித்து அந்த டீனேஜ் பையன் தற்கொலை செஞ்சுக்கிறாரு. இந்த தற்கொலைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது அவங்க பேரண்ட்ஸுக்கே தெரியலை. பேரண்ட்ஸு ஏன்டா திடீர்னு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க மிஹீரோட அம்மா விசாரிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் நண்பர்கள், பள்ளிக்கூட நண்பர்கள், பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்த்துட்டு செல்ஃபோன் அதெல்லாம் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சமூக வலைதளங்கள், சோசியல் மீடியா எல்லாத்தையும் பார்க்கல அந்த அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வெளியில் வந்திருக்கு. அது கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி தான் வெளில வந்திருக்கு. அந்த பையன் இறந்தது ஜனவரி 15, இன்றைக்கி பிப்ரவரி 3 ஆயிடுச்சு. இப்போ தான் அந்த சம்பவம் வெளியில் வருது, அந்த அதிர்ச்சிக்குள்ள சம்பவம். அது என்ன சம்பவம்னு கேட்டால், இந்த சம்பவத்தை கேட்கல நீங்கள் கொஞ்சம் ஹார்ட்டை கடினமாக வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு கொடுமையான சம்பவம் இருந்தது. அந்த மிஹீர் அகமது அப்படிங்கிற பையன், அந்த டீனேஜ் பையன், அந்த பள்ளியில் 9வது படிச்சுக்கிருக்காரு. அவரை அங்கே சக மாணவர்கள் கேலி, கிண்டல், டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, புல்லிங் பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, உதச்சிருக்காங்க, அவரை ரேகிங் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நாளாக நடந்திருக்கு. எவ்வளோ நாளாக நடக்குதுன்னு தெரில. அந்த ஸ்கூல்லலாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. ராகிங்னா சாதாரணமாக இந்த கல்லூரியில் நடக்கிற ராகிங் மாதிரிலாம் கிடையாதுங்க. அதையும் தாண்டி ரொம்ப கொடூரமாக நடந்திருக்கு. அந்த பையனை எதுக்கு முதல்ல ராகிங் பண்ணாங்க அப்படின்னா, அந்த பையனுடைய ஸ்கின் கலராக, அந்த பையனுடைய தோலில் நிறம் கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சக மாணவர்கள் அந்த பையனை ராகிங் பண்ணியிருக்காங்க. ராகிங் எப்படி எப்படிலாம் பண்ணது, அடித்தது, உதைச்சது, ஹியூமிலியேட் பண்ணது, இகழ்ந்தது, அதெல்லாம் கூட விட்டுட்டு அந்த பையனை டாய்லெட்டு கூட்டிகிட்டு போய் டாய்லெட்டை நாக்கால் நக்க வச்சு க்ளீன் பண்ண வச்சுருக்காங்க. அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்குள்ளே முகத்தை உள்ளே விட்டு ஃப்ளஷ் அவுட் பண்ணி அந்த தண்ணி முகத்தில் அடிக்கிற அளவுக்கு, அந்தளவுக்கு ஒரு பார்பாரிக்காக, ஒரு கொடுமையாக, ஒரு ராட்சச அரக்க கொண்ட மாணவர்கள் அந்த பையனை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இந்த டார்ச்சர் தாங்க முடியாத அந்த பையன் கடைசியில் இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்து தன் வீட்டில் மாடியில் குதித்து இறந்துருக்கான். இதுதான் இந்த சம்பவம். இந்த சம்பவம் இப்போ தான் வெளியில் வந்திருக்கு. ஆனால் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 15-20 நாள் ஆச்சு. ஆனால் அந்த பையன் எத்தனை நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ராகிங்னால் பாதிக்கப்பட்டாங்கிறது தெரியல. அவன் இதை பற்றி தன்னுடைய பேரண்ட்ஸ் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணலை. பேரண்ட்ஸ் அந்த மிஹீரோட அம்மா இதை பற்றி ஏன் இறந்தான் அப்படின்னு விசாரிக்கலை தான் இது தெரிஞ்சிருக்கு. ஸ்கூல் நிர்வாகமும் பார்த்திங்கன்னா இதை பற்றி வெளியில் சொல்லவே இல்லை. இதை காட்டிலும் கொடுமை என்ன அப்படின்னா, அந்த பையன் இறந்ததுக்கப்புறம் இதில் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி அந்த பையனை கேலியும் கிண்டலுமா வெற்றி, சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ணி அந்தளவு கொண்டாடி இருக்காங்க ஒரு குரூப்பு. இது நிறத்தின் பேரால் நடந்திருக்கு. என்னதான் ரேசிசம், அப்பர்த்தீடு, நிறவரி கொள்கை இதெல்லாம் இருந்தால் கூட இந்த மாணவர்களுக்கெல்லாம் எப்படி இதெல்லாம் தெரியுது அப்படிங்கிறது தெரியல. இன்றைக்கி கேரளா ஓட அந்த எஜுகேஷன் கல்வித்துறை விசாரணை விட்டுருக்கு. அந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இதை பற்றி வெளியில் சொல்லவே இல்லை.
இதில் வந்து என்னென்ன அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா, இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் அந்த ஸ்கூலில் எதை பற்றியுமே விசாரிக்கலை. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பையன் ஸ்கூல் வேனில் போயிட்டு வரையில இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறாங்க. வேனில் நடந்தாலும் அங்கே வேனில் ஒருத்தர் இன்சார்ஜ் இருப்பார், அவரும் பார்க்கல. அந்த மாதிரி இப்போ வந்து இந்த ஸ்கூல் நிர்வாகம் இப்போ வந்து இதை மூடி மறைக்கிறதுக்கு எல்லா விதமான வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது தொடர்பாக ஜஸ்டிஸ் ஃபார் மிஹீர் அகமது அப்படின்னு சொல்லி இதில் போட்டால், இன்ஸ்டாகிராமில் போட்டால் அந்த பதிவுமே வந்து நீக்கிட்டாங்களாம். இது வந்து இப்போ வந்து காவல்துறையும் சரி, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் விசாரிச்சுக்கிருக்கு. இது போக என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா, இந்த பையன் ஏற்கனவே ஜெம்ஸ் ஸ்கூல் அப்படின்னு ஒரு பள்ளியில் வேலை பார்த்து படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அந்த ஸ்கூலில் வைஸ் பிரின்சிபல் இந்த பையனை கடுமையாக வந்து தண்டிச்சிருக்காரு. அதனால தான் அந்த பையன் வந்து அந்த ஸ்கூலை விட்டு இப்போ இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கான். ஸோ இதெல்லாம் பார்க்கல மனிதன் வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமாகவும், இந்த கல்வி இந்த வந்து நல்ல மாணவர்கள் உருவாக்குறத விட்டுட்டு நம்ம வந்து பாடம், படிப்பு அப்படின்னு சொல்லிக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அந்த அம்மா வந்து மிஹீரோட அம்மா வந்து என் மகனுடைய இறப்புக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து கேரளா அந்த சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பினராயி விஜயனுக்கும் கடிதம் எழுதியிருக்காங்க. இது தொடர்பாக நடிகர்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழ்ந்த வருத்தம். இதெல்லாம் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி சமந்தா, கீர்த்தி சுரேஷ், பிருத்திவிராஜ் போன்றவங்களாம் வந்து ட்விட்டர் போட்டிருக்காங்க. இது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு சம்பவம். பள்ளிக்கூடங்கள் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து தனியார் பள்ளியெலாம் வந்து பேரண்ட்ஸ் பேசவே முடியாது. தனியார் பள்ளி, அதுவும் இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம். இதுக்கெல்லாம் காரணம் அரசாங்கம் தான். நல்ல அரசு பள்ளி வந்து தரமாக இருந்துச்சுன்னா, மக்கள் ஏன் வந்து கோடி கோடியாக பணத்தை செலவு பண்ணி, லட்சத்தை செலவு பண்ணி தனியார் ஸ்கூலுக்கு போகிறாங்க? தனியார் பள்ளிகள் நடத்துகிறவன் அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா, முல்லை மாதிரி முடிச்சவிக்கி சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கஞ்சா விற்றவன், சாராயம் விற்றவன், அவன் தான் இன்றைக்கி வந்து என்ன செய்கிறான், எல்லா ஸ்கூல்லையும் நடத்துகிறான். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா, இதே சம்பவம் இதில் விக்கிரவாண்டியில் நடந்துச்சு. நம்ம விழுப்புரத்து பக்கத்தில் ஒரு 3 வயசு பிள்ளைய வந்து 3வது படிக்கிற யூகேஜி படிக்கிற பிள்ளைய வந்து ஒரு டீச்சர் எதனால் இறந்தாங்கன்னு இது வரைக்குமே தெரில. 4 நாள் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது மறந்து போச்சு. இன்றைக்கி அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரில. அந்த குழந்தை வந்து செப்டி டேங்கில் விழுந்து இறந்து போச்சுன்னாங்க. எதனால் அப்படிங்கிறது எதுவுமே தெரில. இந்த மாதிரி நிறையா பள்ளிக்கூடங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து சவக்கூடங்களாக மாதிரி ஆயிடுச்சு. அது காரணம் எல்லாமே நான் தான், அரசாங்கம் தான், நாம் தான். அப்போ வந்து இது ரொம்ப இந்த சம்பவத்தை கேட்கல ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. உங்கள் வீட்டிலலாம் குழந்தைகள் இருந்துச்சுன்னா, குழந்தைகளோட நல்லா பேசுங்க. கல்வி மட்டும் முக்கியமே கிடையாது. இன்றைக்கி வந்து அந்த தாய் வந்து அந்த குழந்தைய இழந்துட்டு வரியாக தவிக்கிறாங்க. எவ்வளோ தவிச்சு என்ன ஆக போகிறது? நாம் கொஞ்சம் அலர்ட்டாகவும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் தவிர்க்கலாம். பள்ளிக்கூடங்கிறது எந்த ஸ்கூலில் படித்தாலும் சரி பிள்ளைய படிக்கும். அது ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படித்தா தான் வந்து பிள்ளைகள் வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதனால் எப்பயுமே சரி உங்கள் குழந்தைகள் மீது கண்ணா இருங்க. இந்த மிஹீர் அகமது அவருடைய மரணம் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு மாணவன் யார் செஞ்சது, எது செஞ்சது அப்படிங்கிறது தெரியவே இல்லை. எப்படினாலும் இது ஒன்றுமே நடக்காது. ஏன் அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் வந்து மரணத்துக்காக எந்த ஒரு ஆசிரியரும் சரி யாருமே தண்டிக்கப்பட்டதே கிடையாது. இது பண்ணுவாங்க, 15 நாள் ஜெயிலில் இருப்பாங்க, பெயில் வாங்குவாங்க, அவ்வளோதான், வெளியில் வந்துடுவாங்க. இதுதான் நடந்துக்கிருக்கு. ஜஸ்டிஸ் ஃபார் மிஹீர் அகமது. நன்றி, வணக்கம்.